ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஸ்டெப் அப் இயர் ஆஃப் தி டான்ஸுங்கிற சைனீஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டெப் அப் இயர் ஆஃப் தி டான்ஸ், இந்த படம் எதை பற்றின படம்னாக்கா டான்ஸை பற்றின படம். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இல்லையா டான்ஸ் படம்லாம் பிடிக்காதுனாக்கா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. தயவுசெய்து இந்த படத்தை பார்க்காதீங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன் ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுவான். அவன் ஒரு நாள் டான்ஸ் ஆடும்போது காலில் இன்ஜுரி ஏற்படுது. அதனால் அவனால் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க முடியல. இப்படி இருக்கும்போது சைனாவில் ஒரு நம்பர் 1 டான்ஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் மேனோட பையன் நம்ம எப்படியாவது இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி நினைக்கும்போது நமக்கு ஒரு க்ரூ வேணும், நம்ம ஒரு குரூப்பாக இருந்தால் தான் அது வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோ தெருவில் டான்ஸ் ஆடுறத பார்க்குறான். உடனே அந்த பிஸ்னஸ் மேனோட பையன் ஹீரோட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். இந்த மாதிரி நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த காம்படிஷனில் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து மறுக்கிறாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பிஸ்னஸ் மேனோட பையனும் ஒன்றா சேர்ந்து ஒரு க்ரூவாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணி அந்த சைனீஸ் நம்பர் 1 டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேர்ல்டுலே நம்பர் 1 டீமான அமெரிக்கன் டீம் தான் அவங்க. அவங்க அவங்க குரூப்போட பேர் வந்து பேண்டம். அந்த பேண்டம் டீமுக்கு நம்ம ஹீரோ டீம் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சைனீஸ் நம்பர் 1 டான்ஸ் காம்படிஷன் வின் பண்ணாங்களா இல்லையா, அந்த வேர்ல்டு நம்பர் 1 டீம் கூட போட்டி போட்டு வின் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக்கை போட்டுவிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு கோவமாக இருந்தாலும் சரி, சமாதானமாக இருந்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை பார்க்கும்போது வாவ் சூப்பர்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நமக்கு அப்படி தோணவே தோணாது. சும்மா ஏதோ டான்ஸரை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். பெரிய இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த டான்ஸ்லாம் இருக்காது. சும்மா முக்கியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படம் வந்து டெக்னிக்கல் வைஸ் ரொம்பவே நல்லா எடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக செலவு பண்ணி எடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க, இந்த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு டான்ஸ் படம்னாக்க மியூசிக் தான் ரொம்ப முக்கியம். அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ்னாக்க தமிழ் டப்பிங் தான். தமிழ் டப்பிங் ப்ராப்பர் லிப்சிங்கோட சூப்பராக எடுத்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்க டான்ஸ் தான். டான்ஸ் வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ ஏதோ ஒரு மியூசிக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஒரு செம்ம டான்ஸ் இல்லை, செம்ம ஸ்டெப் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை. இந்த படத்தோட செகண்ட் நெகட்டிவ்னாக்கா ஸ்லோனஸ் தான். அந்த படம் வந்து ஒரு 1½ மணி நேரம் தான் படமே. ரொம்ப சின்ன படம். ஆனால் அது படத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ரொம்ப லென்த்தாக இருக்குது. படம் பார்க்கும்போது ஒரு போர் அடிக்குது, கடுப்பாகுது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 ஹவர் 30 மினிட்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.